Exercise 8.4 ஃபிஃப்த்தில் தேர்ட் சம் g of x, y equal to x square plus 3xy minus 7y plus cos 5x. ஓகேவா? இப்போ இந்த கொஷினுக்கு நம்ம gxx, gxy, gyx, gyy எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு gx, gyங்கிற பேசிக் கண்டுபிடிச்சிக்கலாம். gx அப்படின்னா என்னென்னா, இந்த கொஷின் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒய் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு எக்ஸை மட்டும் என்னது வேரியபிளாக வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், இந்த 2ங்கிறது முன்னாடி வந்துடும், இன்ட்டு எக்ஸு 2 மைனஸ் 1ங்கிறது 1. ஸோ 1 மைனஸ் 1ங்கிறது போடலைனாலும் பரவாயில்ல. ஓகேவா? ப்ளஸ்ஸு 3xyன்னு இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் டேர்ம்ஸு இதோட மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போ இதையும் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த கான்ஸ்டன்ட்ஸ், அப்போ 3ங்கிறது ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து முன்னாடி போட்டுக்கோங்க. இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1. ஓகேவா? மைனஸ் 7y, 7yங்கிறதுல எக்ஸ் டேர்மே கிடையாது, அதனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0. ப்ளஸ்ஸு காஸ் 5x, காஸ் 5xங்கிறது எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது, அதனால் அதை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் எக்ஸு, ஸோ மைனஸ் சைன் 5xன்னு வரும். வெறும் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம சைன் எக்ஸ்ன்னு அப்படியே நிறுத்திக்கலாம். ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு பதிலாக 5xன்னு இருக்குது. ஸோ அந்த 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஓகேவா? ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 2x ப்ளஸ் 3y மைனஸ் 5 இன்ட்டு 1 5, 5 சைன் 5x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு gy, இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் மட்டும் தனியாக இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஒய்யை மட்டும்தான் பொறுத்து நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னது, கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ வெறும் எக்ஸ் மட்டும், எக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும் தனியாக இருக்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. ப்ளஸ் 3xyன்னு இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், அதனால் 3ங்கிறது எக்ஸுங்கிறதும் கான்ஸ்டன்ட். ஸோ 3xங்கிற கோஎஃபிஷியண்ட்டை முன்னாடி எழுதிட்டு இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் 7yன்னு இருக்குது. மைனஸ் 7 எழுதிக்கோங்க. இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் காஸ் 5x, இதில் ஒய் டேர்மே இல்லை. அப்படின்னா இது என்னென்னு செய்யணும், நம்ம கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 0. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதினோம்னா 3x மைனஸ் 7. நெக்ஸ்ட்டு gxx, gxxனால் என்ன அர்த்தம்னா, இந்த ஏற்கனவே நம்ம gx கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து என்ன செய்யணும், எகெயின் வந்து நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 2xன்னு இருக்குது, இந்த 2xை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த 2ங்கிற கோஎஃபிஷியண்ட்டை எடுத்து போட்டுங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே 3yன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்மே கிடையாது. ஸோ இதை கான்ஸ்டண்ட்டாக ஆக்கிக்கணும். கான்ஸ்டன்ட்டுங்கிறது என்னது, டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 0 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 5 இன்ட்டு சைன் 5x, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸு. இது வெறும் சைன் எக்ஸாக இருந்ததுன்னா நம்ம காஸ் எக்ஸ்ன்னு நிறுத்திடலாம். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 5xன்னு இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 2, 5 இன்ட்டு 5 25. ஸோ மைனஸ் 25 காசு 5x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு gyy கண்டுபிடிச்சிக்கலாம். gyy கண்டுபிடிக்கணும்னா gy வேணும். இந்த gyயை எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எகெயின் என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த டேர்மில் ஒய்ங்கிறது எதுலேயுமே இல்லை, இது எக்ஸுங்கிறதும் கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? இங்கே வெறும் 7 மட்டும் இருக்குது, அதுவும் கான்ஸ்டன்ட் தான். இந்த கான்ஸ்டன்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா gxy கண்டுபிடிக்க போகிறோம். gxy இந்த டைரக்ஷனில் வந்துடுங்க. ஏற்கனவே gy கண்டுபிடிச்சதுக்கு எகெயின் என்ன செய்ய போகிறோம், எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் gy. ஓகேவா? இப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் gyங்கிறது என்னது, 3x மைனஸ் 7. ஓகேவா? இப்போ இந்த ஒரு டேர்மையும் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஓகேவா? 3 இன்ட்டு 3யை முன்னாடி எழுதிங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஓகேவா? மைனஸ் 7 இருக்குது, இது கான்ஸ்டன்ட்டு, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0. ஓகேவா? 3 இன்ட்டு 1 3ன்னு கிடைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா gyx கண்டுபிடிக்க போகிறோம். gyx அதுக்கும் இந்த டைரக்ஷன் தான். அதாவது எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன செய்யணும், ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? டோ பை டோ ஒய் ஆஃப் gx. ஓகேவா? அப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் gxங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்த பெரிய எக்ஸ்பிரஷன் 2x ப்ளஸ் 3y மைனஸ் 5 சைனு 5x. ஓகேவா?
இப்போ இதை ஃபங்க்ஷன் எதால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னா ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். மீதி எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ 2xன்னு இருக்குது. இந்த 2xங்கிறது நம்ம என்னது கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும் ஒய்யே இல்லாததுனால. இந்த கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. ப்ளஸ் 3 எழுதிக்கிங்க. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர்னா 1 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு -5 sin 5xன்னு இருக்குது. இதில் ஒய்யே கிடையாது. அப்போ ஒய்யே இல்லைன்னா இந்த டேர்மை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்னென்னு நினச்சிக்கணும் கான்ஸ்டண்ட்டாக ஆக்கிக்கணும். ஸோ கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் 3. ஓகேவா?